வணக்கம் நேர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சந்தோஷம் எப்போ முழுசா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹெல்த் கரெக்டா இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம நம்மளோட அவுட்டர் அப்பியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகா இருந்தா இன்னும் டபுள் சந்தோஷம் ஆயிடுவோம். ஸோ அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே இந்த ஷோவை நாங்க உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். வாங்க ஷோக்கு போலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் 3 டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இது மூணுல ஃபர்ஸ்டா என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆப்வியஸ்லி ஹெல்த் செக்மெண்ட். இன்னைக்கு ஹெல்த் செக்மெண்ட்ல நம்ம டாக்டர் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் வாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைய ஹெல்த் இஷ்யூ நம்ம நேச்சுரல் ரெமெடி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த இன்னைக்கு பார்க்க போகிற ஹெல்த் இஷ்யூ பார்த்திங்கன்னா மைக்ரைன். அதாவது பேசிக்காக ஒரு தலைவலியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை. ஃபர்தராக வந்து அதை வந்து நம்ம வந்து சரியாக வந்து கவனிக்காமல் இருக்கும்போது ஈவன் இட் லீட்ஸ் டு த ப்ராப்ளம் ஆஃப் மைக்ரைன். அந்த மைக்ரைன் தலைவலி அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து அது எதனால் வருது அப்படின்றது கூட தெரியாமல் ஒரு தன்னிச்சையாக வந்து முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலி மைக்ரைன் தலைவலி வரதுக்கான மேஜர் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும், டென்ஷன் ஆகிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் இந்த ப்ராப்ளம். அதுக்கான ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் டென்ஸ்டாக இருக்கும்போது நம்ம வந்து பண்ணுறது என்னென்னா, தண்ணி கன்சப்ஷன் நம்ம வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த தண்ணி கன்சியூம்ஷன் கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பாடி வந்து ரொம்ப அசிடிக்காக மாறிடுது. ஸோ அசிடிக்காக இருக்க ஒரு பாடியில் வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்காது கண்டிப்பாக. ஸோ அந்த ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டேக்கில் ஆரம்பித்து மைக்ரைன் வரைக்கும் லீட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு காரணம் இந்த மைக்ரைன் தலைவலி வர்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் வந்து அப்டோமினல் இன்டைஜஷன், செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் மைக்ரைன் கண்டிப்பாக வந்து ஒரு துணை பிரச்சனையாக வந்து இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு காரணம் அகெயின் தண்ணி இன்டேக் ஒரு காரணமாக இருந்தாலும், அந்த டைஜஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்கான ஃபைபர் இன்டேக் இல்லை, ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்றது தான் மேஜர் ரீசன். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மென்டல் எக்ஸர்ஷனால் ஏற்படக்கூடிய மைக்ரைனை வந்து ஈஸியாக வந்து சிம்பிள் நம்மளோட கான்சன்ட்ரேஷனை டைவெர்ட் பண்ணுறதன் மூலமாக மென்டல் ரிலாக்ஸேஷன் மூலமாக ஏற்படுத்திக்கலாம். அட் த சேம் டைம் இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லை டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தினால வரக்கூடிய மைக்ரைன் தலைவலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதை வந்து எப்படி பண்ணலான்னா, ஹைட்ரோதெரப்பியில் you can go for hydrotherapy baths which will support in improving the digestive system, performance of the digestive system வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடிஷ்னலி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து எவ்ரிடே கண்டினியூஸ்லி ஃபார் 3 days என்ன பண்ணலாம், உங்களோட அப்டோமனை வந்து என்ன பண்ணணும் வந்து சர்க்குலர் மூமெண்ட்ஸ்னால ஏற்கனவே வந்து அஃப்யூஷன்ஸ் எப்படி பண்ணலான்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி அஃப்யூஷன்ஸை நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு 15 minutes 3 சர்க்கிள்ஸ் 15 minutes நம்ம அப்டோமனில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஏற்படுத்துறது மூலமாக ஃபஸ்ட் ஒரு 15 minutes, தென் வந்து ஒரு ஃபியூ ஹவர்ஸ் 2 to 3 hour கேப், திரும்பி ஒரு 15 minutesக்கு அப்டோமன் ஏரியாவில் வாட்டர் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் 2 to 3 hours கேப், திரும்பி ஒரு 15 minutesக்கு வந்து அப்டோமனில் வாட்டர் அப்ளிகேஷன். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக வந்து இந்த மைக்ரைன் செரிமானத்தன்மை இல்லாதனால வந்த மைக்ரைன் தலைவலிக்கு வந்து இது ஒரு ஈஸி ரெமெடின்னே சொல்லலாம். ஈவன் குழந்தைங்கள் வந்து செரிமானத்தன்மை குறைவான அழுதாங்கன்னா, ஈவன் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு வாட்டரில் டிப் பண்ண டவலை வந்து நீங்கள் எடுத்து குழந்தைங்களோட வயிற்று பகுதியில் வந்து ரேப் பண்ணி விட்டிங்கனாலே அவங்களோட டைஜஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகி அவங்க வந்து தேவையில்லாமல் அழறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹைட்ரோதெரப்பி ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸ்டர்னலாக பண்ணுறதை விட இன்டர்னலாக வந்து நல்லா வந்து ஒரு மினிமம் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா
வாட்டர் குடிக்கிறதே வந்து மருந்து மாதிரி குடிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மறந்துடுறேன் அப்படின்றாங்க. ஸோ வாட்டர் வந்து நம்ம 60% ஆஃப் த பாடி வந்து நமக்கு வாட்டர் தான். வாட்டர் ரொம்ப முக்கியம். வாட்டர் இல்லாமல் நம்ம உடல் இயக்கங்கள் இயங்காது. ஸோ அந்த வாட்டர் இன் கன்சப்ஷன் ரொம்ப முக்கியம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைனா வந்து எந்த ஒரு மெடிசனாக இருக்கட்டும், இல்லை ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எது பண்ணிங்கனாலும் இந்த பேசிக் நீடை நீங்கள் வந்து சரி செய்யலைன்னா உங்களுக்கு வந்து ரெமெடி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த வாட்டர் இன்டேக் மட்டும் இல்லாமல் கரெக்ட் டைமில் கரெக்டான ஃபுட், ரொம்ப வந்து அசிடிக் இல்லாத, ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் இல்லாமல் கரெக்ட் டைமில் கரெக்ட் ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த மைக்ரேன் அட்டாக் வராமல் நீங்கள் வந்து தற்காத்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமாக பண்ணலாம். இன்ஃபேக்ட் வந்து ஹெர்ப்ஸ் யூட்டிலைசேஷன் போது டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், தண்ணி சத்துள்ள காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி காய்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனிச்சத்துக்கள் தனி சத்து அதிகம். ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன், ஹனி டியூ, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தனிச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லேயும் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபார்ம்ஸ்லேயும் நீங்கள் வந்து தண்ணீரை வந்து இன்டேக் பண்ணுறீங்க. ஸ்ட்ராபெரி, இதெல்லாம் ஈவன் ஸ்ட்ராபெரி வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அதில் வந்து கிளைசமிக் இன்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து நான் வந்து டயபெட்டிக்காக இருக்கேன் அதனால் நான் ஃப்ரூட்ஸே எடுத்துக்கூடாதுன்னு. இல்லை நீங்கள் சூஸ் பண்ணி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாட்டர்மெலன், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அவங்க. ஸோ இந்த மைக்ரேன் அட்டாக் வந்து ஃப்ரூட்டுன்னு பார்க்கும்போது குளிர்ச்சி இல்லாத, அதாவது குளிர்ச்சின்னு நான் சொல்கிறது வந்து கிரேப்ஸ் எஸ்பெஷலி ரொம்ப வந்து டக்குன்னு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட் இல்லாமல் மித்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க வந்து எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் வெஜிடபிள்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கலாம். தனிச்சத்துள்ள வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப சிவியர் பெயின் உள்ளவங்க என்ன பண்ணலாம், they can apply பீட்டல் லீவ்ஸ், அதாவது வெத்தலை இருக்குது இல்லைங்களா, வெத்தலையை வந்து லைட்டாக வந்து ஒரு விளக்கில் வந்து, அதாவது விளக்கெண்ணெயினால் எரியிற ஒரு விளக்கில் வந்து அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த வெத்தலையை வந்து பெயின் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அப்படியே ஒரு பேக் மாதிரி அப்படியே ஒரு அந்த இலையை அப்படியே நீங்கள் வந்து உங்கள் முகத்தில் நீங்கள் வச்சுக்கும் போது என்ன ஆகுனா அந்த மைக்ரேன் பெயின்லேருந்து நீங்கள் வந்து ரிலீஃப் எதிர்பார்க்கலாம் அந்த பெயின்லேருந்து. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இல்லை ரொம்ப சிவியராக பெயின் இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், ஈவன் க்ளவுஸ் அண்ட் சால்ட்டை வந்து அரைச்சி அதை கூட நீங்கள் வந்து பேக்காக அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா மைக்ரேன் பெயின் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இல்லை மைக்ரேன் பெயின் ரெடியூஸ் ஆகிறதுக்கான பெனிஃபிட்ஸ் இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. பட் ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக மைக்ரேன் அட்டாக்கே வராமல் நம்ம வந்து நம்மளை வந்து தற்காத்துக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம், உணவு ரொம்ப முக்கியம், ஹெர்ப்ஸ் இன்டேக் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் மென்டலி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால தான் மைக்ரேன் அட்டாக் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி எல்லாத்துக்கும் வருது. ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி ரிலாக்ஸ்டாக இருந்து, ஏன்னா ரிலாக்ஸ்டாக இல்லாமல் ரொம்ப டென்ஸ்டாக பண்ணும்போது எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நமக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருக்க போகிறதில்ல. அட் த சேம் டைம் 100% ரிசல்ட்ஸையும் கொடுக்க போகிறதில்ல. நம்மளோட திங்கிங் பாரும் குறைய தான் போகுது. அது இல்லாமல் நம்ம வந்து எப்போவுமே ஒரு டென்ஸ்டாக ஒரு 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 ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும்போது அது வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்டரியாகவும் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு எதையுமே ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபார்மில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியாக நம்ம ஹெல்த்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்ம செய்யக்கூடிய செயல்களும் ஆக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா 100% சாட்டிஸ்ஃபேக்டரியாகவும் இருக்கும். 100% பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து ப்ரூவும் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை வந்து மென்டலி நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மைக்ரேன் அட்டாக் வரதும் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது மென்டலி நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்தியிருக்கோன்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மென்டல் ப்ரிப்பேர்ட்னஸ் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் ஹெல்தி ஃபுட், ப்ராப்பர் இன்டேக் ஆஃப் வாட்டர், கரெக்ட் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இந்த 5 எலமெண்ட்ஸையும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக மைக்ரேன் அட்டாக்லேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து ரிலீவ் ஆகலாம். ஸோ இன்றைக்கி வந்து மைக்ரேன் இஷ்யூலேருந்து எப்படி நம்ம வந்து நேச்சுரலாக ரிலீவ் ஆகிறது அப்படின்றத பார்த்தோம். இதே மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூவோட அடுத்த எபிசோட் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். சாதாரணமா நமக்கு ஏற்படுற எல்லா பெரிய பிரச்சனைக்கும் காரணம் வந்து ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ ஹெல்த்லயும் அப்படிதான். ஒரு பெரிய நோயா அது உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது சின்னதா இருக்கும் போதே நீங்க கவனிக்காம விட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காகவே இந்த செக்மெண்ட் உங்களுக்காக வழங்குறோம். ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த செக்மெண்ட் இதோட முடியுது.